கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். ஏசாயா 54வது அதிகாரம், ஏசாயா 54வது அதிகாரம் 11வது வசனத்தையும் 12வது வசனத்தையும் வாசிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏசாயா 54வது அதிகாரம் 11வது வசனத்தையும் 12வது வசனத்தையும் வாசிங்க. சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றரற்றவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி உன் பலகணிகளை பளிங்கும் உன் வாசல்களை மாணிக்க கற்களும் உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களமாக்குவேன். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். மகா இரக்கமுள்ள என்னுடைய அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த ஓய்வு நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளிலே எங்களை நீர் கொண்டு வந்ததற்காக நன்றி. இந்த ஓய்வு நாளிலே உடைய சமூகத்தில் நாங்கள் மனமகிழ்ச்சியோடு உடைய வார்த்தையை கேட்க கர்த்தர் எங்களுடைய உள்ளத்தை ஆயத்தப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அடியனை மறைத்து கர்த்தர் நீங்கள் வெளிப்படுத்துங்க. இந்த வார நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வசனத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகள் எல்லாம் நாங்கள் தியானிக்கும் பொழுது எங்களுடைய ஆவிக்கும் ஆத்துமாவுக்கும் அவைகள் பிரயோஜனமாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றரற்றவளே, அல்லேலூயா. இந்த 3 காரியங்களையும் தேவன் தன்னுடைய தீர்க்கதரிசியின் மூலமாக தன்னுடைய ஜனத்திற்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை. ஒரு கூட்ட ஜனங்கள், அதாவது கர்த்தரை அறிந்த ஜனங்கள், கர்த்தரை தன்னுடைய சொந்தமாக ஏற்றுக்கொண்ட ஜனங்களுடைய வாழ்க்கை எப்படியாய் காணப்பட்டது என்று சொன்னால், சிறுமைப்பட்ட ஒரு வாழ்க்கை காணப்படுகிறது. பெருங்காற்றில் அடிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை காணப்படுகிறது. தேற்றரவற்ற ஒரு வாழ்க்கை அவருடைய வாழ்விலே காணப்படுகிறது. அப்படிப்பட்டவர்களை பார்த்து, சிறுமைப்பட்டவர்களை பார்த்து, பெருங்காற்றில் அடிபட்டவர்களை பார்த்து, தேற்றரவற்றவர்களை பார்த்து ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். என்னவென்று சொன்னால், இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து. ஆண்டவர் இவர்களை பார்த்து சொல்றாரு, உன்னுடைய கல்லை நான் பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தனங்களை உன் அஸ்திபாரமாக்கி உன் பலகணிகளை பளிங்கும் உன் வாசல்களை மாணிக்க கற்களும் உன் மதிகளை எல்லாம் உச்சிதமான கற்களுமாக்குவேன். அல்லேலூயா. ஆண்டவர் தன்னுடைய ஜனத்தை எதற்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார் என்று சொன்னால், ஒரு கற்களுக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. பாருங்க, இந்த ஒரு கல்லை நீங்க ஒரு உதாரணமா எடுத்துக்கங்க. இந்த கல்லை நான் எங்கேருந்து எடுத்துட்டு வந்தேன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த கல்லை நான் எங்கேருந்து எடுத்துட்டு வந்தேன்னு தெரியுமா? இந்த கல் எங்கே இருந்துச்சுன்னு தெரியுமா? இந்த கல் அந்த கதவு கிட்ட தான் இருந்துச்சு. நீங்கள் எத்தனையோ தடவை இந்த கல்லின் வழியாக தான் என்ன பண்ணியிருப்பீங்க, வந்திருப்பீங்க. இந்த கல் அங்கேயே தான் இருந்துச்சு. இந்த வருஷத்தில் எத்தனையோ தடவை இந்த பக்கம் வந்துட்டு போயிருப்பீங்க. ஆனால் இந்த கல்லை யாருமே என்ன பண்ணலை, பார்க்கலை. பார்த்துருந்தாலும் அதை நீங்கள் என்ன பண்ணியிருந்திருக்க மாட்டீங்க, பெருசாக கண்டுக்குள்ள இருக்க மாட்டீங்க. இப்போ ஆண்டவர் இந்த கல்லை பார்த்து சொல்கிறாரு, இது வரைக்கும் நீ சிறுமைப்பட்டவ போல நீ அந்த இடத்துல இருந்த, இது வரைக்கும் நீ பெருங்காற்றில் அடிபட்டவ போல இருந்த, இது வரைக்கும் தேற்றவற்ற போல இருந்த. இப்போ இந்த கல்லை நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னால், பிரகாசிக்கும்படி வைத்து. பாருங்க, ஆண்டவர் சொல்றார், இந்த கல்லை நான் பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தன கல்லுகளை உன்னுடைய அஸ்திபாரமாக்கி உன் பலகணிகளை பளிங்கும் உன் வாசலை மாணிக்க கற்களும் உன் மதில்களையெல்லாம் உச்சிதமான. சப்போஸ் இந்த ஒரு கல் சொல்லப்பட்டிருக்கிற இந்த வசனத்தின்படி ஒரு மாணிக்க கல்லாகவோ ஒரு பளிங்கு கல்லாவோ இருந்தால் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? என்ன பண்ணியிருப்பீங்க? முதல்ல அந்த கல் அங்கே முதல்ல என்ன செய்ய மாட்டோம், வைக்க மாட்டோம். அப்படியே அந்த கல் அங்கே இருந்தாலும் போகும்போது வரும்போது என்ன பண்ணுவோம், இவ்வளோ பெரிய மாணிக்க கல்லா, இவ்வளோ பெரிய ரத்தன நீல ரத்தன கல்லா அப்படின்னு சொல்லி வியப்பாக அதை பார்த்துட்டு
அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த கல் எப்படி இருந்ததுன்னா சிறுமைப்பட்டது போல் அது அடிபட்டு நொறுக்கப்பட்டு, இந்த கல்லினுடைய அந்த ஷேப்பு, இந்த கல்லுலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த கல் இப்படி இருந்துச்சு. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இதை நான் நீல ரத்தின கல்லை போல நான் மாற்ற போகிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சிறுமைப்பட்டு அடிபட்டு அல்லது தேற்றவற்று ஒரு இந்த கல்லை போல ஒரு இடத்துல நம்ம கிடந்திருக்கலாம். எத்தனையோ பேர் பார்த்துட்டு போயிருக்கலாம், எத்தனையோ பேர் காலால் இடிச்சிட்டு போயிருக்கலாம், காலால் தள்ளிட்டு போயிருக்கலாம். எத்தனை பேர் இந்த கல்லை பற்றின ஒரு முக்கியத்துவம் கொடுக்காமல் காணப்பட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இவ்வளோ நாள் இந்த கல்லை யாருமே கண்டுக்கல, இப்போ இந்த கல்லை நான் என்ன பண்ண போகிறேன், மாணிக்க கற்களாக நான் மாற்ற போகிறேன். அல்லேலூயா. அதனால தான் இந்த வசனம் சொல்லுகிறது, சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றரற்றவளே, இதோ நான் உன்னுடைய கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து உன்னை நான் என்ன செய்ய போகிறேன், பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தனங்களை உன் அஸ்திபாரமாக்கி உன் பலகணிகளை பளிங்கும் உன் வாசல்களை மாணிக்க கற்களும் உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களுமாக்குவேன். உச்சிதமான கற்கள்னா விலையேற பெற்ற கற்கள். உச்சிதமான கற்கள்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கற்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கல் அந்த இடத்துல இருக்கும் பொழுது எத்தனையோ தடவை போயிட்டு வருவோம், எத்தனையோ தடவை இந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டு போகிறோம். ஆனால் யாரும் இந்த கல்லை என்ன செய்ததில்லை, பெருசாக அதை மதிச்சதும் கிடையாது, அது பெரிய பொருட்படுத்துறதும். ஒருவேளை இந்த கல் ஒரு மாணிக்கமாவோ அல்ல ஒரு விலையுயர்ந்த ஒரு கல்லாகவோ இதை எடுத்து கொண்டு போய் எங்கேயாவது ஒரு ஷோகேஸ்லையோ அல்லது இது எங்கேயாவது ஒரு பீரோலையோ பத்திரப்படுத்தி என்ன பண்ணியிருப்போம், வைத்திருப்போம். அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் இப்படிப்பட்டதான இந்த கல்லை போல ஒரு அடிபட்ட ஒரு சூழ்நிலை காணப்பட்டிருக்கலாம். அதனால தான் நீங்கள் சங்கீதம் 118வது சங்கீதம் 22வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. வீடு கட்டுகிற பொழுது இந்த கல் எதுக்குமே உதவாது. இந்த கல்லை வச்சு எதாவது பண்ணுவாங்களா? இந்த கல்லை வச்சு ஒரு வீடு கட்ட முடியாது, இந்த கல்லை வச்சு எதுவுமே செய்ய முடியாது. அப்போது மத்தையிலும் இதே வசனம் தான் ஆண்டவர் சொல்றார். 21:42 மத்தேயு 21:42 வாசிக்கும் பொழுது இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே, மூளைக்கு ஆகாது என்று தள்ளின கல்லே, இது வேண்டாம், இந்த கல் எதுக்குமே யூஸ் இல்லை, இந்த கல்லுனால எதுக்குமே பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. இந்த கல் எதுக்குமே பயன்பாட்டுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வைத்த இந்த கல் தான் ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, வீடு கட்டுகிறவள் ஆகாது என்று தள்ளின மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. எந்த கல் வேண்டாம் என்று சொல்லி தள்ளி வைத்தார்களோ கர்த்தர் சொல்லாரு, அந்த கல்லை நான் மூளைக்கு தலைக்கல்லாக நான் வைத்துவேன், ஒரு பில்லராக நான் நிறுத்துவேன். வேண்டான்னு ஒதுக்குனேன், இது எதுக்குமே பிரயோஜனம் இல்லாமல் நிராகரித்த இந்த கல்லை நான் என்ன செய்ய போகிறேன்னா தலைக்கு மூளைக்கல் ஆக்குவேன். அல்லேலூயா. அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, அது கர்த்தராலே ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று. நீங்கள் அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 4:11. வீடு கட்டுகிறவர்கள் ஆகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே தலைக்கு மூளைக்கு தலைக்கல்லானவர். வீடு கட்டுகிறவர்கள் ஆகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட இந்த கல் எப்படி இவ்வளோ நாள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், அற்பமாய் எண்ணப்பட்டதாக இருந்தது. இந்த கல் எப்படி இருந்துச்சு கவனிங்க, எப்படி இருந்துச்சு, அற்பமாய் எண்ணப்பட்டதாக இருந்தது. இது எத்தனையோ தடவை எல்லாரும் மிதிச்சுட்டு போயிருப்போம், எத்தனையோ தடவை இதை பார்த்துட்டு கண்டுக்காமல் போயிருப்போம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இது மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, இது மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரங்களில் நீங்கள் இந்த வீடு கட்டுகிற போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த ஆற்றுல இருக்கிற மண்ணெல்லாம் எடுத்து ஜலிப்பாங்க. அதில் ஏன் ஜலிக்கிறாங்கன்னா, அந்த தேவையில்லாத டஸ்டெல்லாம் ஒதுக்கிட்டு மற்றதை எடுத்து என்ன பண்ணுவாங்க, வீடு கட்டுவாங்க. சில இந்த கல்லுக்கு சில ஒரு வலிமை இல்லை அப்படின்னு சொன்னால், இந்த கல்லுக்கு ஒரு ஸ்ட்ராங் இல்லை அப்படின்னு சொன்னால், இந்த கல் என்ன பண்ணிடுவாங்க, நிராகரிச்சிடுவாங்க. சரியாக சுடலை,
சரியாக வேகலை அப்படின்னு சொன்னால் இந்த கல்லை என்ன பண்ணுவாங்க? யூஸ் பண்ண மாட்டாங்க, பயன்படுத்த மாட்டாங்க. இதை நிராகரிச்சிருவாங்க, தூக்கி போட்டுருவாங்க. இது எதுக்குமே யூஸ் ஆகாதுன்னு சொல்லி என்ன பண்ணிடுவாங்க? நிராகரிச்சிருவாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நிராகரிக்கப்பட்டது போல என்னுடைய பிள்ளைகள் இந்த நாளில் காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எல்லாருடைய வாழ்க்கையும் இன்றைக்கு மற்றவர்களால் நிராகரிக்கப்பட்டது போல, தள்ளப்பட்டது போல காணப்பட்டிருந்தாலும் அவர்களை நான் தலைக்கு மூளைக்கல்லாக நான் வைப்பேன். அல்லேலூயா, ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. எப்படி தலைக்கு மூளைக்கல்லாக கர்த்தர் வைப்பார் என்று சொன்னால், இந்த கல்லை தேவன் என்ன செய்கிறார் என்று சொன்னால் பிரகாசிக்கும்படியாக கர்த்தர் செய்கிறாரு. நீல ரத்தினங்களைப் போல இதனுடைய அஸ்திபாரத்தை வைப்பார்கள். நீங்க வீடு கட்டும் பொழுது அஸ்திபாரத்துடைய கல் எப்படி இருக்கும்? கருப்பு கலர்ல இருக்கும் இல்லையா? கருப்பு கலரில் இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் அதனுடைய ஷேப் இருக்காது, அதுக்கு அது ஒரு ஷேப் இருக்காது. ஆனால் அந்த கல்லை தான் என்ன பண்ணுவாங்க? அஸ்திபாரமாக வைப்பாங்க. அதை யாராலையும் அதை பார்க்க முடியாது. இப்போ இந்த பில்டிங் இருக்குன்னா இதனுடைய அஸ்திபாரம் எப்படி இருக்குன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் அதை யாரும் என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த கல் ஒதுக்கப்பட்டதான ஒரு கல்லாக இருந்தாலும் இந்த கல்லை நான் எப்படி வைப்பேன்னு சொன்னால், நான் அஸ்திபாரமாக நான் வைப்பேன். ஒரு பில்டிங்கே நான் இதை ஒரு ஸ்ட்ராங்காக, ஒரு அஸ்திபாரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த கல் எந்த சூழ்நிலையில் இருந்து வந்தது என்று சொன்னால், ஏசாயா 28வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 28வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். சீயோன் என்று சொல்லப்படுகிறது, அது பரலோகத்தை குறிக்கிறது. சியோன் என்று சொல்லப்படுகிறது, அது தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு இடத்தை குறிக்கிறது. சியோன் என்று சொல்லப்படுகிறது, தேவன் மகிமையா சிங்காசனத்தில் உட்காருகிற ஒரு இடத்தை அது குறிக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சியோனில வைக்கிறேன் என்று சொன்னால், தேவன் நம்மை கொண்டு போய் எங்க வைக்கிறார்னா சியோனில வைக்கிறார், பரலோகத்தில் வைக்கிறார், அஸ்திபாரமாக வைக்கிறார். நிலைத்திருக்கிறதான ஒரு கல்லாக தேவன் அவைகளை வைக்கிறார் என்று அர்த்தம். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சியோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதோ. இந்த கல் எப்படிப்பட்டது? பரீட்சிக்கப்பட்டது. பரீட்சிப்புனா என்னது? பரீட்சிக்கப்பட்டதுன்னா என்னது? சோதிக்கப்பட்டது. அது சோதிக்கப்பட்டது, அது டெஸ்ட் பண்ணப்பட்டது. இந்த கல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கா, இது வலிமையாக இருக்கா, இது உடையாமல் இருக்கா, இது எவ்வளவு அழுத்தம் கொடுத்தாலும் இதை தாங்குமா அப்படின்னு சொல்லி சோதனைக்கு உட்பட்ட ஒரு கல்லை தான் ஆண்டவர் கொண்டு போய் எங்கே வைக்கிறாரு? சியோனில் வைக்கிறார். சியோன்னா என்னது? பரலோகம். அல்லேலூயா. இந்த கல்லாகிய நம்மை தேவன் பரீட்சித்து விலையேற பெற்றதுமான திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாய் இருக்கும் விசுவாசிக்கிறவன் பதறான். அல்லேலூயா. இந்த கல்லை கொண்டு போய் அடிபட்டு நொறுக்கப்பட்டு மற்றவர்களால் புறம்பே தள்ளப்பட்ட இந்த கல்லை தேவன் அஸ்திபாரமான ஒரு கல்லாக மாற்றி இதை சியோனிலே கொண்டு போய் வைக்கிறதாய் வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சிறுமைப்பட்டவனுடைய வாழ்க்கையை தேவன் மாற்றுகிறார். பெருங்காற்றில் அடிப்பட்டவனுடைய வாழ்க்கையை தேவன் மாற்றுகிறார். தேற்றரவற்றவர்களுடைய வாழ்க்கையை தேவன் மாற்றுகிறார். அல்லேலூயா. எப்படி மாற்றுகிறார் என்று சொன்னால், அவளுடைய கல்லை தேவன் உச்சிதமான கற்களாய் தேவன் மாற்றுகிறார். அல்லேலூயா. நான் சொன்னது போல இது வெறும் கல்லாய் இருக்கிற வரைக்கும், இது சிறுமைப்படுத்தப்பட்ட ஒரு கல்லாய் இது காணப்படுகிற வரைக்கும் யாரும் இது என்ன பண்ண மாட்டாங்க, கண்டுக்கவே மாட்டாங்க. ஆனால் இது விலை உயர்ந்த ஒரு கல்லாய் மாற்றுகிற பொழுது இதனுடைய வேல்யூ பல மடங்கு ஜாஸ்தி ஆகும். அல்லேலூயா. 10 ரூபா கொடுத்தாலும் இந்த கல்லை யாரும் வாங்க மாட்டாங்க. 5 ரூபா கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்க. 1 ரூபா கொடுத்தா கூட இந்த கல்லை வாங்க மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, இந்த கல்லை நான் உச்சிதமான ஒரு கற்களாய் மாற்றுவேன். இது விலையேற பெற்ற ஒரு கல்லாக நான் மாற்றுவேன். இதை மாற்றின பிறகு இந்த கல்லினுடைய வேல்யூ பல மடங்கு ஜாஸ்தியாகும். அல்லேலூயா. பல மடங்கு ஜாஸ்தியாகும். அப்படி தான் நம்முடைய வாழ்க்கை சிறுமைப்படுத்தப்பட்டு
பெருங்காற்றில் அடிக்கப்பட்டு தேற்றவற்றப்பட்டு நம்முடைய வாழ்க்கையை காணப்படுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையை நம்மை தேவன் என்ன செய்கிறார் என்று சொன்னால் உச்சிதமான விலையேற பெற்ற ஒரு கல்லை போல கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தில் எந்த கல்லை எடுத்தாலும் ஒரு நாள் அதுக்கு வேல்யூ குறையும். ஆனால் விலையேற பெற்ற கோல்டு, டைமண்டு இதெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா வேல்யூ ஜாஸ்தியாகிட்டே போகுமே தவிர வேல்யூ கம்மி ஆகாது. 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த நகை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல மடங்கு ஜாஸ்தி விலை. அதே போல் தேவன் நம்முடைய வாழ்க்கையை பல மடங்கு என்ன பண்ண போகிறாரு? உயர்த்த போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கல் யாரு? நீங்கள் தான் இந்த கல். அல்லேலூயா, நீங்கள் தான் இந்த கல். இந்த கல்லை தேவன் என்ன பண்ண போகிறாருன்னா உச்சிதமான ஒரு கற்களாய் தேவன் மாற்ற போகிறார். அல்லேலூயா. வேதத்தில் ஒரு 3 விதமான கற்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். 3 விதமான கற்களை தேவன் எப்படி பயன்படுத்தினார் என்று சொல்லி பார்த்து நம்ம முடிக்கலாம். முதலாவது வாசிங்க, ஆதியாகமம் 28வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும். ஒரு நிமிஷம். ஆதியாகமம் 28 10வது வசனத்திலிருந்து அன்னைக்கு படித்த மாதிரி ஆளுக்கு ஒரு வசனத்தை படிக்க போகிறீங்க. மொத்தம் 11 வசனம் இருக்குது. ஆளுக்கு ஒரு வசனம் டக்கு டக்குன்னு யாரும் மற்றவங்க படிக்கிறாங்க அப்படின்றத இது பண்ணாதீங்க. ஒருத்தவங்க முடித்தோடனே டக்குன்னு அடுத்தது என்ன பண்ணுங்க, வாசிங்க. ஆதியாகமம் 28வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும் யாராவது ஸ்டார்ட் பண்ணுங்க பார்க்கலாம். யாக்கோபு பேர்சபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே தங்கி அவ்விடத்தில் இருந்து ஒரு கற்களை ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழே வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். போதும், நிறுத்துங்க. பாருங்க, யாக்கோபு ஆரானுக்கு பிரயாணம் பண்ணுகிற பொழுது, யாக்கோபு பெயர்சபாவை விட்டு ஆரானுக்கு பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிற பொழுது ஒரு இடத்துல வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினாலே அங்கே தங்கி, இந்த ஆரானிலே யாக்கோபு ராத்திரி ஆன பிறகு ஏசாவை ஏமாற்றிவிட்டு சேஷ்டபுத்திர பாகத்தை வாங்கி கொண்டு தன்னுடைய தாய் அவனை அந்த பெயர்சபாவை விட்டு ஆரானுக்கு போ என்று சொன்ன மாத்திரத்தில் அவன் கிளம்பி போய் கொண்டிருக்கும் பொழுது ராத்திரி ஆயிடுது. தங்குற நேரத்தில் அந்த யாக்கோபு என்ன செய்கிறார் என்று சொன்னால் 11வது வசனத்தை வாசிங்க. ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் மேல் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். பாருங்க, ஆரானுக்கு போய் கொண்டிருக்கும் பொழுது கவனிக்கணும். ஆரானுக்கு போய் கொண்டிருக்கும் பொழுது இவருக்கு தூக்கம் வந்துருச்சு. யாக்கோபுக்கு தூக்கம் வந்தபடினால அவர் படுக்கும்படியாக ஒரு இடத்துல போய் படுக்கும் பொழுது அங்கே கிடந்த ஒரு கல்லை எடுத்து தன்னுடைய தலையின் கீழே வச்சுட்டு அவர் படுத்து என்ன செய்கிறாரு, தூங்குறாரு. யோசித்து பாருங்க, இந்த ஆரானுக்கு போகிற வழியில் யாக்கோபு மாத்திரம் போகலை, எத்தனையோ பேர் அந்த இடத்துல பிரயாணப்பட்டிருப்பாங்க, எத்தனையோ பேர் அந்த இடத்துல போயிருப்பாங்க. ஆனால் யாக்கோபு போகும்பொழுது அந்த இடத்துல அவருக்கு தூக்கம் வந்துச்சு. இந்த ஆரான் சொல்லும் பொழுது நீங்கள் ஆபிரகாமை ஞாபகத்தை வைத்துக் கொள்ளணும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் கானானுக்கு போகும் பொழுது எந்த வழியாய் ஆபிரகாம் நடந்து போகிறாருன்னா இந்த ஆரான் வழியாக தான் ஆபிரகாம் நடந்து போகிறாரு. அப்போ தன்னுடைய தாத்தாவாகிய ஆபிரகாம் அந்த வழியாக நடந்து போன அந்த இடத்துல இந்த யாக்கோபு படுத்து நித்திரை செய்கிறார். எப்படி நித்திரை செய்கிறார்னா, அங்கே இருந்த ஏதோ ஒரு கல்லை எடுத்து தன்னுடைய தலை கீழே வச்சுட்டு அவர் படுத்து என்ன பண்ணுறாரு, நல்லா தூங்குறாரு. அடுத்த வசனத்தை வாசிங்க, 12வது வசனம். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியில் வைக்கப்பட்டிருந்தது, அது நுனி வானத்தை எட்டியிருந்தது, அதிலே தேவதூதர் ஏறுகிறவளாயும் இறங்குகிறவளுமாயும் இருந்தார்கள். 13வது வசனத்தில், அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு உன் சந்ததிக்கும் தருவேன். 14வது வசனம்,
உன் சந்ததி பூமியின் தூணை போல இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரவுவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். 15வது வசனம், நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வரம் பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்றான். ஹல்லேலூயா. நித்திரை பண்ணி கொண்டிருக்கிற பொழுது ஒரு சொப்பனத்தை கண்டான். வானத்தில் இருந்து தேவதூதர்கள் ஏனியில பரலோகத்திற்கு ஏறுகிறது இறங்குதுமாய் இருக்கிற ஒரு சொப்பனத்தை தேவன் வெளிப்படுத்தி விட்டு ஒரு வாக்கு தத்தத்தையும் அவனுக்கு கொடுக்கிறாரு. என்னன்னு சொன்னா, நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்றார். 16வது வசனத்தில், யாக்கோபை நித்திரை தெளிந்து விழித்த போது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் இது வானத்தின் வாசல் என்றான். ஹல்லேலூயா. எதை பார்த்து சொல்றாரு? தலைக்கு வச்சிட்டு இருந்த கல்லை பார்த்து இப்ப சொல்றாரு, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறே அல்ல, இது வானத்தின். அடுத்த வசனத்தை வாசிங்க, 18வது. அதிகாலையில யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்த கல்லை எடுத்து, நல்லா கவனிங்க, படுத்து நல்லா தூங்கிட்ட பிறகு, இந்த சொப்பனத்தெல்லாம் பார்த்த பிறகு, இப்ப தூங்கி எழுந்த பிறகு அவருடைய தலையின் கீழே வைத்திருந்த கல்லை எடுத்து, தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். ஹல்லேலூயா. எங்கேயோ கிடந்த ஒரு கல், எத்தனையோ பேர் அந்த கல்லை இடிச்சிட்டு போயிருப்பாங்க, காலில் எட்டு வச்சுட்டு போயிருப்பாங்க. இப்போ இந்த கல்லை எடுத்து அபிஷேகம் பண்ணி, இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த கல்லை பார்த்து சொல்றாரு, இது இந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே இந்த ஊருக்கு லூசே, அந்த ஊருக்கு என்ன பேரு? லூசுன்னு இருந்துச்சு. இப்போ அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு இப்போ அந்த இடத்திற்கு என்ன பேரு? பெத்தேல். ஹல்லேலூயா. 19வது வசனத்தை வாசிங்க. அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே ஊருக்கு லூஸ் என்று பெயர் இருந்தது. நான் தூணாக நிறுத்தின. 22வது வசனத்தை வாசிங்க. நான் தூணாக நிறுத்தின. இந்த பாருங்க, இப்ப சொல்றாரு, நான் தூணாக. எந்த கல்லு? ஆரானுக்கு போகும் பொழுது தூக்கம் வந்துச்சுல்ல, அப்போ ஒரு கல்லை எடுத்து வச்சு படுத்து தூங்கினான்ல, இப்போ அந்த கல்லை எடுத்து வச்சு தூணாக நிறுத்தி அதை அபிஷேகம் பண்ணி 22வது வசனத்தில் யாக்கோபு சொல்றான், நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடு. ஹல்லேலூயா. ஆமீன் சொல்ல மாட்டீங்களே? ஹல்லேலூயா. இப்போ இந்த கல் என்னவா மாறிடுச்சு? சத்தமா சொல்லுங்க, இந்த கல் என்னவா மாறிடுச்சு? தேவனுடைய வீடாக மாறினது. ஹல்லேலூயா. ஆரானிலே இந்த கல் எங்கேயோ கிடந்தது, வழியில எங்கேயோ கல் கிடந்தது. என்றைக்கு அந்த கல்லை எடுத்து தன்னுடைய தலையின் கீழே வைத்து அபிஷேகம் பண்ணினானோ அப்பொழுதே இந்த வீடு என்னவா மாறிடுச்சு? தேவனுடைய வீடாக மாறிவிட்டது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சாதாரணமாய் கிடந்த ஒரு கல்லை தேவனுடைய வீடாக மாற்றுவாரே ஆனால், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட நம் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், தேவனுக்கு ஒரு வீடு. ஹல்லேலூயா. தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு வீடாக கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். நம்ம எல்லாரும் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். யாக்கோபு அபிஷேகம் பண்ணின ஒரு கல்லு தேவனுக்கு வீடாக மாறும் என்று சொன்னால், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட நாம் தேவனுக்கு எப்படிப்பட்டவர்கள்? தேவனுடைய வீடு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மத்தேயு 16வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, சீமோன் பேதுரு ஆண்டவரிடத்தில்
வனாந்தரத்திற்கு போகும் பொழுது ஆண்டவர் சீமோனை பார்த்து நான் யார் என்று சொல்லும் பொழுது கேட்கும் பொழுது சீமோன் சொல்றார், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்ன மாத்திரத்திலே மத்தேயு 16:18 வாசிக்கும் பொழுது, மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். அல்லேலூயா. பேதுரை பார்த்து சொல்றாரு, இந்த கல்லின் மேல என்னுடைய சபையை நான் கட்டுவேன். 1 கொரிந்தியர் 3:16 வாசிக்கிறோம், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும், நீங்கள் தேவனுடைய 1 கொரிந்தியர் 3:16 நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறிந்திருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். அல்லேலூயா. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்களே அந்த ஆலயம், நீங்களே அந்த ஆலயம். அல்லேலூயா. சாதாரணமாய் கிடந்த நம்மை, சிறுமைப்பட்ட நம்மை, பெருங்காற்றில் அடிக்கப்பட்ட நம்மை, தேற்றரவற்ற நம்மை தேவன் என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால், நம்மை அபிஷேகித்து அவருடைய ஆலயமாய் மாற்றியிருக்கிறார். அவருடைய வீடாக கர்த்தர் நம்மை மாற்றியிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. சாதாரணமான ஒரு கல்லை யாக்கோபு அபிஷேகம் பண்ணி கர்த்தருடைய வீடாக மாற்றுவானே என்று சொன்னால், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட நம்மை தேவன் அவருடைய வீடாக மாற்றியிருக்கிறார். தேவன் நமக்குள்ள வாசம் பண்ணுகிற ஒரு வீடாக, தேவன் நமக்குள்ளாக பிரகாசிக்கிற ஒரு வீடாக தேவன் நம்மை மாற்றி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ இந்த கல் எப்படிப்பட்டதான கல்லாய் மாறிச்சு? தேவனுக்கு வீடாக மாற்றிச்சு. 2வது 1 சாமுவேல் 17 38 வாசிங்க. 38 வாசிங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 17 38 வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தை அவனுக்கு தரிப்பித்தான். அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்களின் மேல் கட்டிக்கொண்டு அதிலே அவனுக்கு படைப்பிற்கவில்லாததினால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டு போகக்கூடாது, இந்த அபிப்பிராயம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவர்களை கலைத்து போட்டு தன் தடியை கையிலே பிடித்துக் பாருங்க. 40 இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். தாவீது கோலியாத்தை விழுத்த போகும் பொழுது சவுல் அவனுக்கு வேண்டிய வஸ்திரங்கள் எல்லாம் தரிப்பித்த பொழுது, இது எனக்கு யூஸ் ஆகாது, இதனால நான் பழக்கமற்றவன் என்று சொல்லிவிட்டு எல்லாவற்றையும் கழித்து விட்டு தாவீது என்ன செய்கிறார்னா 40 தன் தடியை கையிலே பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்லை தெரிந்தெடுத்து, அல்லேலூயா. 2வது இந்த கல் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு கல். அல்லேலூயா. இந்த வீட்டை சுற்றில எத்தனையோ கல் இருந்தாலும் நான் எந்த கல்லை எடுத்துகிட்டு வந்தேன்? இந்த கல்லை தான் எடுத்துகிட்டு வந்தேன். அப்போ எத்தனையோ கல் இருந்தாலும் இந்த கல் எப்படிப்பட்டதான ஒரு கல்? தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கல். இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருந்தாலும், இந்த சபையில் எத்தனையோ பேர் காணப்பட்டிருந்தாலும், இங்கே உட்கார்ந்துட்டு இருக்க நம்மளாம் யாரு? தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. பாருங்க, தன் தடியை கையில பிடித்து கொண்டு ஆற்றில் இருந்த 5 கூழாங்கல்லை தேர்ந்தெடுத்து. ஆற்றில் எத்தனை கல் இருக்கும்? நிறைய கல் இருக்கும். ஆற்றுல எப்படி இருக்கும்? நிறைய கல் இருக்கும். அதில் ஒரு 5 கல்லை மட்டும் என்ன செய்கிறாரு? தேர்ந்தெடுக்கிறாரு. இந்த ஆற்றில் இருக்கிற கல் எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா மழன்னு இருக்கும், அழகாக இருக்கும், வெள்ளையாக இருக்கும். அப்படி தானே? அப்படி அழுக்கா அப்படி இருக்குமா? இப்படி இருக்கும். நல்லா மழன்னு இருக்கும். அப்புறம் எப்படி இருக்கும்? வெள்ளையாக பளிச்சுன்னு இருக்கும். அப்புறம் எப்படி இருக்கும்? அழகாக இருக்கும். இந்த அழகாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த வெண்மையாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அது ஆற்றுல புரண்டு அடிபட்டு நொறுக்கப்பட்டு அதை இடித்து அதை ஒரு வழி ஆக்கி அதை எப்படி நின்றுச்சு? அழகாக ஒரு ஷேப்பாக நின்றுச்சு. அல்லேலூயா. இப்போ போய் கோலியாத்தை அடிப்பதற்கு தாவீது ஏதோ எங்கேயோ கிடக்கிற கல், நல்லா யோசித்து பாருங்க.
எங்கேயுமே கல் இல்லாமல் இருந்தபடினால தான் அவர் போயிட்டு ஆற்றுலேருந்து கல் எடுத்துகிட்டு வந்தாரா? எல்லா இடத்துலையும் கல் இருந்திருக்கும் இல்லையா? எல்லா இடத்துலையும் கல் இருந்திருக்கும். ஆனால் தாவீது நேராக எங்கே போகிறாரு? ஆற்றுக்கு போகிறாரு. போயிட்டு அங்கே ஒரு 5 கல்லை மட்டும் தேடி தேர்ந்தெடுக்கிறார். நம்மலாம் எப்படிப்பட்டவர்கள்னா கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் தொடர்ந்து வாசிங்க அந்த வசனத்தை. 41வது வசனத்திலேருந்து வாசிங்க. சரி, இந்த சம்பவம்லாம் நமக்கு நல்லாக்க தெரிந்த ஒரு சம்பவம் தான். 47வது வசனத்தை வாசிங்க. தாவீது சொல்றாரு, கர்த்தர் பட்டயத்தாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. அப்பொழுது அந்த பெலிஸ்தியன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டை வருகையில் தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கு அந்த பெலிஸ்தியனுக்கு எதிராக ஓடி, கவனிக்கணும் இந்த வசனத்தை கவனிங்க. 49, தன் கையை அடைப்பையிலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தீனுடைய நெற்றியிலே பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியிலே பதிந்து போனதினால் அவன் தரையில முகம் குப்புற விழுந்தான். ஹல்லேலூயா. அங்க இருக்கிற சேனைகளுக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்களும் யுத்தத்திற்கு ரெடியா இருக்கிறாங்க. எல்லாருடைய கையிலும் ஈட்டி இருக்கு. எல்லாருடைய கையிலும் யுத்தத்திற்கு வேண்டிய அத்தனை பொருட்களும் காணப்படுகிறது. ஆனால் அற்பமா எண்ணப்பட்டிருந்த யோசித்து பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்க இந்த பெலிஸ்தருக்கு விரோதமாக யுத்தத்தில் சவுல் உட்பட எல்லாரும் நிற்கிறாங்க. யாருடைய கையிலும் கல் கிடையாது, யாருடைய கையிலும். ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் இந்த கல்லை வச்சு இவங்களை யாரையும் ஜெயிக்க முடியாது. ஏன்னா யுத்தத்தில் இருக்கிறவர்கள் மிகப்பெரிய பலவான்கள், பலசாலி. யுத்தத்தில் நிற்கிற பெலிஸ்தன் மிகப்பெரிய பலசாலி. இவனை கொல்லணும்னா எதை வச்சு கொல்ல முடியும்? பெரிய ஈட்டி தேவைப்படுகிறது. இவனை கொல்லணும்னா பெரிய வில்லு தேவைப்படுகிறது. இவனை கொல்லணும்னா பெரிய கத்தி தேவைப்படுகிறது. இவர்கள்கிட்ட எதுவுமே இல்லை. ஆனால் இவங்ககிட்ட என்னதான் இருக்குது? கத்தி, ஈட்டி, கடப்பாரம் எல்லாத்தையும் வச்சிருக்காங்க. ஆனால் தாவீது கிட்ட என்ன இருந்தது? அற்பமா எண்ணப்பட்டிருந்த கல் இருந்துச்சு. அல்லேலூயா. யோசித்து பாருங்களேன். அவன் போயிட்டு ஒரு கல்லை எடுத்துகிட்டு வந்த பிறகு அங்கே இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் அந்த தாவீதை பார்த்து எவ்வளவு பரியாசம் பண்ணியிருப்பாங்க. இவ்வளோ பெரிய ஆள் யுத்தத்துக்கு நிற்கிறான், இவன் போய் கேவலம் ஒரு கல்லை போய் எடுத்துகிட்டு வரானே. அதுவும் அந்த கல் பெரிய கல்லுலாம் இல்லை. ஆற்றுல இருக்கிற கூழாங்கல் எவ்வளோ பெருசு இருக்கும்? மேக்சிமம் இவ்வளோண்டு தான் இருக்கும். அது இந்த மாதிரி ஒரு பெரிய கல் எடுத்து அடித்தாவாச்சும் என்ன ஆகும்? ஏதோ ஒரு பாம்புங்கும் வருதுன்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு சின்ன குச்சி எடுத்து, தொடப்பு குச்சி எடுத்து அடிச்சுட்டு இருப்பீங்க. பெரிய குச்சி அடிப்பீங்க. இல்லைன்னா ஒரு பெரிய கல் எடுத்து என்ன பண்ணுவீங்க? அப்படி தானே? ஓடி போய் ஆற்றுல இருக்கிற கூழாங்கல் எடுத்துகிட்டு வந்து அதை அடிச்சுட்டு இருப்பீங்களா? என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள்? இப்போ எனக்கு ஞாபகம் வருது, சொல்லுங்கள். பெரிய கல்லாக எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுவீங்க? ஆனால் தாவீது என்ன திரும்ப பண்ணுறாரு? போய் ஆற்றுல போயிட்டு ஒரு 5 கூழாங்கல்லை எடுத்துகிட்டு வந்து பெலிஸ்தனை ஒரு பையில் வச்சு, அந்த அடைப்பையில் வச்சு தன் கையை அடைப்பையிலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து ஓங்கி அடிக்கும் பொழுது அது போய் பெலிஸ்தனுடைய நெத்தியில் போய் படுது. அவன் கீழே விழுந்து தரையில் விழுந்து முகம் குப்புற விழுந்தான். 50வது வசனத்தில் இவ்விதமாய் தாவீது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு. அல்லேலூயா. இவன் வைத்திருக்கிற ஈட்டினால அவன் மடம் கிடைக்கல, ஒரு சின்ன கல்லுனால. இந்த கல் எப்படிப்பட்ட ஒரு கல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கல். அல்லேலூயா. அதனால தான் இந்த வசனம் சொல்லுகிறது 40வது வசனத்தில், தன் தடியை கையில் பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்லை தெரிந்தெடுத்து. அல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் எப்படிப்பட்டவர்கள்? கர்த்தரால, சத்தமாக சொல்லுங்க, கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்ட கற்கள். நீங்கள்
கர்த்தராலே முன்குறிக்கப்பட்ட கற்கள் நீங்க. உங்களை கொண்டுதான் தேவன் வல்லமையான காரியங்களை செய்வாய். அற்பமாய் எண்ணப்பட்ட உங்களை கொண்டுதான் தேவன் வல்லமையான காரியங்களை தேவன் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபேசியர் 1வது அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, தமக்கு முன்பாக தம் அன்பின் பரிசுத்தவான்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றம் முன்னதாகவே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியினாலே. உலகம் தோற்றத்துக்கு முன்பதாகவே நம்மை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் எல்லாரும் முன்குறிக்கப்பட்டவர்கள், நீங்கள் எல்லாரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். முதலாவது இந்த கல் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவனுடைய ஆலயமாக எண்ணப்பட்டது. ரெண்டாவது இந்த கல் கர்த்தரால முன்குறிக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கல்லாக தேவன் இதை மாற்றினார். மூன்றாவது வாசிங்க, மத்தேயு 27வது அதிகாரம் 64வது வசனமும் 66வது வசனத்தில் வரைக்கும் வாசிங்க. மத்தேயு 27வது அதிகாரம் 64வது வசனத்திலிருந்து வாசிங்க. மத்தேயு 27:64 ஆகையால் அவருடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் மரித்தோரிலிருந்து எழுந்தார். இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு அவருடைய கல்லறையில் அடக்கம் பண்ணின பிறகு சொல்லப்படுகிறதான இது வார்த்தை வாசிங்க மறுபடியும். ஆகையால் அவருடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று ஜனங்களுக்குள் சொல்லாதபடிக்கும் முந்தின எத்தத்தை பார்க்கிலும் பிந்தின எத்து கொடிதாய் இருக்கும்படிக்கும் நீ 3 நாள் வரைக்கும் கல்லறையை பத்திரப்படுத்தும்படிக்கு கட்டளையிட வேண்டும் என்றார்கள். ஹல்லேலூயா. முந்தின எத்தத்தை பார்க்கிலும் பிந்தின எத்துனா என்னது? ஏமாற்றுகிறது. எத்துனா ஏமாற்றுகிறது, பொய் பேசுகிறது, தவறான செய்தி, மோசடி, இப்படிப்பட்டதான வார்த்தைகள் தான் இந்த எத்துது. இப்போ இந்த சீஷர்களை பார்த்து அங்கே இருக்கிற அந்த பிலாத்து சொல்கிறாரு, இந்த இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை சீஷர்கள் வந்து களவாய் போயிட்டு 3 நாள் கழித்து உயிரோடு எழுந்துருவார் என்று சொல்லிடுவாங்கன்னு, அதனால் நீங்கள் எல்லாம் இந்த கல்லறைக்கு ஒரு பாதுகாக்கும்படியாக ஒரு கட்டளையை பிறப்பித்தான். 65வது வசனத்தை வாசிங்க. அதற்கு பிலாத்து, உங்களுக்கு காவல் சேவகர்கள் உண்டு, போய் உங்களால் கூடிய மட்டும் பத்திரப்படுத்தி கொள்ளுங்கள் என்றான். அவர்கள் போய் கல்லுக்கு முத்திரை போட்டு, எந்த கல்லுக்கு? கல்லறையில் முன்பதாக வைக்கப்பட்டிருந்த கல்லுக்கு. அல்லேலூயா. யாருடைய கல்லறைக்கு முன்பதாக? இயேசு கிறிஸ்துடைய கல்லறைக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருந்த கல்லுக்கு இருக்கிற காவல்காரர்களும் போர் சேவர்களும் என்ன செய்கிறாங்க? முத்திரை போடுறாங்க. எதுக்கு முத்திரை போடுறாங்க? கல்லை யாரும் புரட்டி இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தை எடுத்துட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த முத்திரை போடப்பட்ட இந்த கல் இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம் வைக்கப்பட்ட கல் கிடையாது. அது ஒரு பொதுவான ஒரு கல்லறை. இந்த கல்லறையில் வைக்கப்பட்டு மூடப்பட்டிருந்த இந்த கல்லுக்கு இதுவரைக்கும் யாரும் முத்திரை போட்டதே கிடையாது. இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தை வைத்த பிறகுதான் இந்த கல்லறைக்கு என்ன செய்கிறாங்கன்னா முத்திரை போடுறாங்க, பாதுகாவலாம் வைக்கிறாங்க. அப்போ 66வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் போய் கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கல்லுக்கு உள்ளாக இருக்கிறது யாரு? இயேசு கிறிஸ்து. இப்போ இந்த கல் யாருன்னா இந்த கல் யாருன்னா இப்போ இந்த கல் எப்படிப்பட்டதான ஒரு கல்லா இருக்கிறது என்று சொன்னால், முத்திரை போடப்பட்டு யாராலும் புரட்ட முடியாத ஒரு கல்லாக தேவன் நம்மை வைத்திருக்கிறார். இந்த கல்லுக்குள்ள யார் இருக்கிறது?
இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. கல்லுக்கு, இந்த கல்லு நம்ம, இந்த கல்லுக்குள்ள யார் இருக்கிறது? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, இந்த கல்லு நமக்குள்ள யார் இருக்கிறது? அப்படியா? நமக்குள்ள யார் இருக்கிறது? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நீங்க மார்க் 16வது அதிகாரம் 1வது வசனத்துல இருந்து வாசிங்க. மார்க் 16வது அதிகாரம் 1வது வசனத்துல இருந்து. ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சாலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கம் இடும்படி அவைகளை வாங்கி கொண்டு வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே சூரியன் உதிக்கிற போதே கல்லறையில் இடத்தில் வந்து, நல்லா கவனிங்க, கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டுவார் என்று ஒருவருக்கு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அல்லேலூயா. இந்த கல்லு ரொம்ப முத்திரை போடப்பட்டிருந்த கல்லாக இருந்தபடினால இந்த கல்லை யாராலும் ஒருவராலும் என்ன செய்ய முடியாது? தள்ள முடியாது. இந்த கல்லை யாராலும் புரட்ட முடியாது. அப்படிப்பட்டதான ஒரு உறுதியான ஒரு கல்லாக தான் இந்த கல் இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தை பாதுகாத்து கொண்டிருந்தது. அல்லேலூயா. அதனால தான் இந்த 2 மரியாளும் சரி, அந்த கல்லறைக்கு நேராக போகிற பொழுது அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்கன்னா, நமக்காக இந்த கல்லை யாரு புரட்டுவா? அல்லேலூயா. சில கடினமான ஒரு சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது யாரு எனக்காக இந்த காரியத்தை செய்வா, யாரு எனக்காக இந்த காரியத்தை செய்வார் என்று சொல்லுகிற பொழுது 4வது வசனத்தை வாசிங்க. அந்த கல் மிகவும் பெரிதா இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற பொழுது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. யாராலும் தள்ள முடியாத ஒரு கல்லை இப்போ பார்க்கும் பொழுது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். நீங்கள் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அவர்கள் கல்லறைக்கு பிரவேசித்து வெள்ளையங்கி தரித்திருக்கிற உட்கார்ந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒருவரனாலும் தள்ள முடியாத அந்த கல்லை யார் தள்ளினதுன்னு கேட்டிங்கன்னா, தேவதூதன் அந்த கல்லை அவர்களுக்காக தள்ளி வைத்தார். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. நம்ம ஆண்டவரை பாதுகாக்கிற ஒரு கல், உறுதியான ஒரு கல் நம்ம தேவன் வைத்திருக்கிறார். இதை நான் தேவனை தவிர நம்மளை யாராலையும் என்ன செய்ய முடியாது? அசைக்கவே முடியாது. அல்லேலூயா. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தேவன் அற்பமாயிருந்த ஒரு கல்லை முத்திரை போட வைத்து அவரை பாதுகாக்கிற ஒரு கல்லாக இந்த கல்லை மாற்றின நிமித்தமாக ஒருவனாலும் தள்ள முடியாத ஒரு உறுதியான ஒரு கல்லாய் தேவன் நம்மை மாற்றி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. 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 இந்த கல் எப்படிப்பட்டதான ஒரு கல்லுன்னு கேட்டிங்கன்னா, கவனிங்களேன், 3 நாள் இந்த கல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பாதுகாத்து வைத்திருந்தது. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த கல் இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தை எத்தனை நாள்? 3 நாள் பாதுகாத்திருந்தது. யோசித்து பாருங்க. கல்லாகிய நமக்குள்ள வாசம் செய்கிற ஆண்டவரை எத்தனை நாள் வைத்திருக்கிறீங்க? எவ்வளோ நாள் ஆண்டவரை இருதயத்தில் வைத்திருக்கிறீங்க? யாராலும் புரட்ட முடியாத ஒரு கல்லாக தேவன் நம்மை வைத்திருக்கிறார். நம்மை பாதுகாக்கும்படியாக, நம்மை பராமரிக்கும்படியாக, நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிற ஆண்டவரை நம்ம எப்பொழுதும் நம்முடைய இருதயத்தில் வைக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை தவிர ஒருவனாலும் இந்த கல்லை புரட்டவே முடியாது. என்றைக்கு தேவன் ஆண்டவர் என்றைக்கு உயிரோடு எழும்புகிறாரோ அப்பொழுதுதான் இந்த கல்லை என்ன செய்ய முடியும்? புரட்ட முடியும். அது வரைக்கும் இந்த கல்லை யாரால் என்ன பண்ண முடியாது? புரட்ட முடியாது. உறுதியாக நிற்கிற ஒரு கல்லாக தேவன் நம்மை மாற்றி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. 3 விதமான ஒரு கல்லை நம்ம இந்த நாளில் பார்த்தோம். முதலாவது சொல்ல பார்க்கலாம். முதலாவது, இந்த கல் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய வீடு. இந்த கல், கவனிங்க, இந்த கல் தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய
வீடு. இது சாதாரணமான ஒரு கல். இப்போ இந்த கல்லை தேவன் என்ன பண்ணியிருக்கிறார்? முதலாவது சொல்லுங்க என் கூட சேர்ந்து, தேவனா இந்த கல் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய வீடு. ரெண்டாவது இந்த கல், சொல்லுங்க நான் சொல்றதை சொல்லுங்க, இந்த கல் தேவன் முன்குறிக்கப்பட்ட கல். தேவன் முன்குறிக்கப்பட்ட ஒரு கல். அல்லேலூயா. மூன்றாவது இந்த கல் இந்த கல் ஒருவனாலும் புரட்ட முடியாத உறுதியான கல். அல்லேலூயா. நான் சொல்ல திருப்பி சொல்றீங்களா? இந்த கல் ஒரு காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னா, சிறுமைப்படுத்தப்பட்டு தேற்றப்பட்டு எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு கல்லாக இருந்துச்சு. இந்த கல்லுலாம் நம்ப சரியா. இப்போ இந்த கல்லை தேவனை என்னவா மாற்றிருக்கிறார்னா, அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவனுடைய வீடாக மாற்றிருக்கிறார். அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவனுடைய வீடாக மாற்றிருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, தேவன் உங்களை அபிஷேகம் பண்ணி அவருடைய வீடாக மாற்றிருக்கிறாரு. அவருடைய வீடாக இவங்களை மாற்றிருக்கிறார். அல்லேலூயா. ரெண்டாவது இந்த கல்லை என்னவா மாற்றிருக்கிறாருன்னா, தேவன் இந்த கல்லை முன்குறித்து தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார். தேவன் இந்த கல்லை முன்குறித்து தேர்ந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, தேவன் உங்களை முன்குறித்து தேர்ந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவது, தேவன் இந்த கல்லை ஒருவனும் புரட்ட முடியாத உறுதியான ஒரு கல்லாக வைத்திருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தேவன் உங்களை ஒருவனாலும் புரட்ட முடியாத உறுதியாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சத்துரு கொண்டு வருகிற எந்த பிரச்சனை, போராட்டம், நிந்தனை, அவமானம் இருந்தாலும் சரி, தேவன் நம்ம எப்படி வைத்திருக்கிறாரு? உறுதியாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. ஏசாயா 54:11-12. ஏசாயா 54வது அதிகாரம் 11வது வசனத்தையும் 12வது வசனத்தையும் பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க. சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே. நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் சொல்லுங்க. எனக்கு முன்னாடி நீங்கள் சொல்லாதீங்க. சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றரவற்றவளே. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, இதோ நான் உன்னை கற்களை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தனங்களை உன் அஸ்திபாரமாக்கி உன் பலகணிகளை பளிங்கும் உன் வாசல்களை மாணிக்க கற்களும் உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களுமாக்குவே. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் இந்த வாரத்தில் உங்களை எல்லாரும் உச்சிதமான ஒரு கற்களாக தேவன் மாற்றுவார். அல்லேலூயா. இத்தனை நாள் பயன்பாடு இல்லாதபடிக்கு, இத்தனை நாள் ஒழுங்கு இல்லாதபடிக்கு, இத்தனை நாள் புறம்பே தள்ளப்பட்ட ஒரு கற்களாய் ஒருவேளை நீங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கலாம். மற்றவர்களால் ஒதுக்கப்பட்டு மற்றவர்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட ஒரு கற்களை போல நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் இந்த வாரம் ஆண்டவர் உங்களை உச்சிதமான ஒரு கற்களாக தேவன் மாற்றப் போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. வெளியில் போகும்போதும் வரும்பொழுதும் எத்தனையோ தடவை எத்தனையோ கற்களை நீங்கள் இடிச்சிருப்பீங்கள்ல, எத்தனையோ கல்லை நீங்கள் தூக்கி போட்டு உடைச்சிருப்பீங்க, எத்தனையோ கல்லை நீங்கள் மிதிச்சிருப்பீங்க, அற்பமாக நினச்சிருப்பீங்க. உங்கள் வீட்டுக்கு முன்பதாக எத்தனையோ கற்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் அற்பமாக என்ன பண்ணுவீங்க? நினச்சிருப்பீங்க. ஒருவேளை அந்த கல் ஒரு மாணிக்கமாகவும் ஒரு தங்கமாகவும் ஒரு வைடூரியமாகவும் இருக்குமானால் நீங்கள் அதை என்ன செய்வீங்க?
அதை எடுத்து பத்திரப்படுத்தி விலை உயர்ந்ததாய் நீங்கள் வைப்பீர்கள் அல்லவா? அதே போல் தேவன் உங்களை என்ன பண்ண போகிறாரு? மாற்ற போகிறார். அல்லேலூயா. விலை உயர்ந்த ஒரு கற்களாக தேவன் நம்மை, விலை உயர்ந்த ஒரு கற்களாக தேவன் நம்மை மாற்ற போகிறார். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசித்து வழி நடத்துகிற எங்களுடைய அன்பின் தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்றுவருடைய ஜனத்திற்கு நீர் சொல்லப்பட்டதான இந்த வார்த்தையின் பிரகாரமாக எங்களை கத்த நீர் விலை உயர்ந்த உச்சிதமான ஒரு கற்களாக நீர் எங்களை மாற்றப் போகிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அற்பமாய் எண்ணப்பட்ட ஒரு கல்லை உம்முடைய வீடாகவும், அற்பமாய் எண்ணப்பட்ட இந்த கல்லை நீ தெரிந்தெடுத்தப்பட்ட ஒரு கல்லாகவும், அற்பமாய் எண்ணப்பட்ட இந்த கல்லை ஒரு உறுதியான பாதுகாக்கிற ஒரு கல்லாகவும் நீர் எங்களை மாற்றி வைத்திருக்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் என் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.